ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து தீபாவளி பலகாரம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். கோதுமை மாவு தேங்காய் பால் அல்வா. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு வந்து எந்த ஒரு பதமும் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி. இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு நல்ல கொஞ்சம் முத்தின தேங்காயாக நம்ம வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல பால் வந்து நிறைய கிடைக்கும். எடுத்துட்டு தேங்காயெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம தேங்காய் பாலாக ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயை நான் வந்து ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நான் வந்து தண்ணியும் விட்டுக்கிறேன். விட்டுட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு வச்சுட்டு நம்ம அரைச்ச விழுதியும் நம்ம வந்து அப்படியே சேர்த்துடலாம். நல்லா நைஸாக நான் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நான் அரைச்சிருக்கேன். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து அப்படியே விட்டுக்கிறேன். ஏன்னா தேங்காய் இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வந்து புழிஞ்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி புழிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்ல பால் வந்து நமக்கு நல்லா இறங்கி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. நல்ல திக்கான பாலாக நமக்கு பால் வந்திருக்கு. ஆனால் இது பத்தாது, நம்ம வந்து 2 பால் எடுத்துக்குவோம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட போகிறேன். அதனால் 1.5 கப் அளவுக்கு நமக்கு இன்றைக்கி தேங்காய் பால் தேவைப்படும். அதனால் 2 பால் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததும் நம்ம வந்து சேர்த்துருவோம். 2வது பால் போட்டுட்டு இதையும் நம்ம வந்து கையால் நல்லா நம்ம வந்து புழிஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடும். எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம புழிஞ்சி சாறு எல்லாத்தையும் எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா இது வந்து பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது, நமக்கு கரைஞ்சி வந்தாலே போதும். எந்த கப்பால் வெல்லம் எடுத்தோமோ அதால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2வது தேங்காய் பாலும் எடுத்து ரெடியாக நான் வந்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு தடவை வடிகட்டிட்டோம். நம்ம இன்னும் செய்யும் போது மறுபடியும் நம்ம வந்து வடிகட்டிடுவோம். ஏன்னா சின்ன சின்ன தேங்காய் துகள்கள் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக இருக்குங்கனால 2 தடவை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம விட்டுக்கிறது என்றைக்குமே நல்லது. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுருக்கேன். நமக்கு சூடாய் வந்துட்டுருக்கு. அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க, அதில் தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கர் பாத்திரத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துட்டு எண்ணெய் நெய் எதுவுமே விடாமல் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வறுத்தாலே போதும். நல்ல ஒரு மனம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷமாக நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நான் வந்து வறுத்துட்ருக்கேன். நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இப்போ நான் இங்கே பக்கத்தில் ஃபில்ட்ரு வச்சுட்டு அதில் நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தேங்காய் துகள்கள் இருக்குது பாருங்கள். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சேர்க்கணும். இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. நான் பக்கத்துலேயே இந்த பவுல் வச்சுருக்கேன், நம்ம அளவு எடுத்த பவுல். இதால் 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் விட்டுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சிருக்கிற வெல்லத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். பாதி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா நம்ம விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு நான் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நமக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நமக்கு சரியான ஒரு பக்குவத்தில் வரும். இப்போ மீதி இருக்கிற வெல்லத்தையும் நான் சேர்த்துடுறேன்.
அப்போ தான் நமக்கு ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கட்டி எதுவும் இல்லாமல் கரெக்டான ஒரு இதுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா வெல்லம் எல்லாத்தையுமே நமக்கு எடுத்துருச்சு. எல்லாமே நமக்கு வந்து எடுத்துட்டு நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நமக்கு தேங்காய் பால் விட்டுருக்கோம், அதுலேயே கொஞ்சம் நமக்கு எண்ணெய் சத்து இருக்கிறதுனால நெய் வந்து நம்ம குறைவாகவே சேர்த்தா போதும். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். புதுசாக செய்கிறவங்க கூட நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த ஒரு பதமும் கிடையாது. நமக்கு ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சிட்டு அதை இதில் விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு அல்வா பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். நம்மளுடைய கோதுமை தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாத அளவுக்கு நல்லா நமக்கு வந்து வந்துருச்சு. இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ட்ரேல நெய் தடவிட்டு அதை வந்து நல்லா நான் வந்து ஃபுல்லாக 4 சைட்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி நல்லா நான் வந்து தடவி விட்டுடுறேன். இப்போ நான் வந்து ட்ரேல அப்படியே நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதை அப்படியே நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன். ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நமக்கு வந்து ஷேப்பும் ஒழுங்காக நல்லா கிடைக்கும். சைட்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து அப்படியே நான் வந்து வச்சிடுறேன். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேண்டான்னு சொல்கிறதுக்கே மனசு வராது. அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அவ்வளோதான். நல்லா நான் வந்து ஈவனாக நான் வந்து பண்ணியாச்சு. இது நல்லா ஆறணும். நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பீஸ் போடணும். அதனால கொஞ்சம் ஆற விட்டுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நமக்கு செட் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. ஒரு 1/2 hour நான் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டுடுவோம். ஈஸியாக வந்துடுச்சு நமக்கு. இப்போ இது சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கோதுமை மாவு தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் போட்டு சேர்த்துருக்கறதுனால நல்ல ஸ்வீட்டாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இது வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க அடுத்த ரெசிபி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்மளுடைய கோதுமை மாவு தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்வீட் பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து காரம் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு, பெரிய டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துட்டு அதை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் நமக்கு வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. அளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியோட நான் வந்து ஒரு 15 மிளகாய் வத்தல் வந்து எடுத்திருக்கேன். இதையும் போட்டுட்டு நான் வந்து கிரைண்டரில் நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அரிசி மிளகாய் வத்தல் போட்டு நான் வந்து இந்த அளவுக்கு நல்ல நைஸாக நான் வந்து கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு நல்ல நைஸாக நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து. இதை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து கடாய் எடுத்துட்டு அதில் நம்ம வச்சிருக்கிற வெள்ளை உளுந்தை சேர்த்துருவோம். எண்ணெய் எதுவுமே விடக்கூடாது. விடாமல் நம்ம வந்து வறுத்துக்கணும்.
மிதமான சூட்டில் நம்ம இதை வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செவக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டாச்சு. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். அதனால் இதை கொஞ்சம் ஆற விட்டுடுவோம். இப்போ நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பு நல்லா ஆறி வந்துடுச்சு. இது சூட்டோடு நம்ம வந்து போடக்கூடாது. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை திரிக்கணும். இப்போ இதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுத்தம்பருப்பு வறுத்ததையும் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நைஸாக நம்ம வந்து திரிச்சிக்க போகிறோம். திரிச்சிட்டு அதை வந்து நம்ம 2 தடவையாக சளிச்சிக்கணும். சளிச்சிட்டு தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். அதனால் இதை நல்ல நைஸ் பவுடராக நான் வந்து திரிச்சு எடுத்துடுறேன். இப்போ நான் வந்து இதை நல்ல நைஸாக திரிச்சிட்டேன். பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வந்து நம்ம சளிச்சிடுவோம். இப்போ நான் வந்து ஒரு ஜல்லடை எடுத்துட்டு அதில் நம்ம திரிச்ச பொடியையும் போட்டுடுவோம். போட்டுட்டு இதை வந்து சளிச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல நைஸாக நமக்கு வந்து பொடி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கொஞ்சம் நமக்கு வந்து கரகரப்பாக இருக்கிறத நான் அப்படியே வச்சுட்டேன். இதையும் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதையும் நல்ல நைஸாக நம்ம வந்து திரிச்சு எடுத்துருவோம். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம சளிச்சிட்டு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இதையும் சளிச்சிக்கிறேன். கடலை மாவும் நல்லா நான் வந்து சளிச்சு எடுத்தாச்சு. இந்த மாவையும் நம்ம இதோட சேர்த்துருவோம். இப்போ சளிச்ச கடலை மாவையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம். நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம மாவு பிசையும் போது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய போட்டுட்டோன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்ததான் நான் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிசைஞ்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா பிசைஞ்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு தளர்வாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மறுபடியும் பிசைஞ்சிருவோம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். லைட்டாக நமக்கு சூடாயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நான் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு நம்ம பிசைஞ்ச மாவில் இதை விட்டுட்டு நம்ம வந்து பிசைஞ்சுக்குவோம். வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டோம்னா நமக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி எண்ணெய் விட்டோம்னா நமக்கு வந்து 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா நான் பிசைஞ்சிடுறேன். இந்த எண்ணெயை விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இந்த எண்ணெய் சூடான எண்ணெயை விடுறதுனால நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும். புளியறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து எண்ணெய் விட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நான் வந்து மாவு ரிப்பன் பக்கோடாக்கு தட்டு வச்சுட்டு அதில் நான் வந்து இப்படி புரிஞ்சு எடுத்துடுறேன். நம்ம வந்து சுற்றி வர புரிஞ்சிடலாம். ஒரு பக்கம் நமக்கு செவந்துடுச்சு. அப்படியே மெதுவா நான் வந்து திருப்பி போட்டுடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா 2 பக்கமும் நல்ல செவந்து பபிள்ஸ்லாம் நமக்கு கம்மி ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நான் எண்ணெய் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு எடுத்துக்கிறேன். அடுத்ததும் நம்ம வந்து புழிஞ்சிடலாம். செவந்து வந்துருச்சு. அப்படியே நான் வந்து மெதுவா திருப்பி போட்டுடுறேன். இப்போ நம்ம திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல செவந்து வந்துருச்சு. ஓசையும் அடங்கிடுச்சு. அப்படியே நான் மெதுவா எண்ணெய் எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு எடுத்து பிளேட்ல மாத்திக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய தூக்கு நிறைய நான் வந்து இந்த நம்ம பண்ண ரிப்பன் பக்கோடா வந்து நான் போட்டு வச்சுட்டேன். ரொம்பவே கிறிஸ்பாக
பார்த்தாலே தெரியும், நான் ஒரு கையால் லைட்டாக தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு நல்லா வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரிப்பன் பக்கோடா ரெடி. இதே அளவுகளோட நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த கார வகையை வந்து செஞ்சு பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி. மாலாடு பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸ் பவுடராக நம்ம வந்து திரிச்சிருவோம். இப்போ நான் வந்து ஜார் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட நமக்கு ஈரமே இருக்கக்கூடாது, நல்ல ட்ரையாக இருக்கணும். நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரமாக இருந்தால் கூட. அதில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை சேர்த்துக்குவோம். இதை வந்து நல்ல நைஸ் பவுடராக எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டுக்கடலையை நல்லா திரிச்சு இந்த அளவுக்கு நைஸாக திரிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சளிச்சு தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். அதனால் நான் ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு அதில் நம்ம திரிச்சு வச்சிருக்கிற பொடியை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து சளிச்சு விட்டுறலாம். போட்டுட்டு இதை நல்லா சளிச்சு விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு ஒயிட் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது போட்டு தான் செஞ்சால் தான் நமக்கு இந்த மாலாடு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்கனால 1 கப் அளவுக்கு ஒயிட் சர்க்கரை, அதையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதையும் நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஈக்குவலாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டா தான் நமக்கு அந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதையும் நல்லா நைஸாக நான் வந்து திரிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து சர்க்கரையும் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதையும் நம்ம வந்து ஜல்லடையில் போட்டுடுவோம். போட்டுட்டு இதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாய் வச்சுட்டு அதில் நான் வந்து நல்ல பெரிய ஸ்பூனால் ஒரு 5-6 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து கூட ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 6 ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு நெய் உருகிட்டு இருக்கும் போதே நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 15 முந்திரி பருப்பு வரைக்கும் எடுத்துட்டு அதை பொடிசாக நான் உடச்சி வச்சிருக்கேன். இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வந்து நல்லா வறுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நான் அப்படியே எடுத்து மாவில் விட்டுடுறேன். இப்போ நம்ம திரிச்ச மாவோட எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம். முந்திரி பருப்பு மட்டும் இல்லாமல் இருக்கிற நெய் எல்லாத்தையுமே நான் வந்து விட்டுருக்கேன். இப்போ முந்திரி பருப்பை போட்டதுக்கு அப்புறமா இந்த நெய்யோட எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெய் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் வந்து திரும்ப நெய் வந்து உருக்கி எடுத்துக்கிறேன். நான் மறுபடியும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 நாள் முடிக்கும். அப்படியே நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருகி நல்ல ஒரு வாசனை வரும், லைட்டாக புகையும் வரும். அந்த அளவுக்கு வெந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாலாடு ஸ்வீட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நெய் நல்லா உருகி வந்துட்டுருக்கு, வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதோட நான் வந்து இந்த நெய்யையும் எடுத்துடுறேன். இப்போ நம்ம உருக்கிற நெய்யையும் இதில் அப்படியே சேர்த்துடுறேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது சூடு நல்லா இருக்கும், சூட்டோடு நம்ம கை வைக்க முடியாதுங்கிறனால ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து உருண்டையாக பொரிச்சிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து எடுத்துட்டு இதை நல்லா நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து உருட்டிக்குவோம். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும். பெரியவங்கலேருந்து நம்ம வந்து சின்னவங்க முடிய எல்லாருமே சாப்பிடலாம்.
வீட்டில் கெஸ்ட் யாராவது வந்தால் கூட நம்ம இதை கொடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சர்க்கரை அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சரிசமமாக போட்டிருக்கேன், ஈக்குவலாக போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு போட்டேனோ அதே அளவுக்கு நான் வந்து சர்க்கரையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேண்டாம்னா நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து 3/4 பதம் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்மளுடைய மாலாடு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய மாலாடு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுட்டேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து கார வகை தான் பார்க்க போகிறோம். சுக்கடா, அது ஒரு வகையான கார ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த சுக்கடாக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் உப்பு வந்து ரொம்பவே குறைவாக நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 4 கருவேப்பிலை எடுத்துட்டு நல்ல பொடிசா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துருவோம். இதுக்கு அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமோ எடுத்துட்டு கையால் நல்லா கசக்கிட்டு அப்பதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது கூட நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டு அதை வந்து நல்லா உருக்கிக்கிறேன். உருக்கிட்டு அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கிறிஸ்பா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நமக்கு நல்லா உருகி வந்துடுச்சு. இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நான் வந்து மாவுல விட்டுடுறேன். இப்போ நம்ம உருக்கிற நெய்யையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஏன்னா நம்ம சூடாக நெய் விட்டுருக்கனால ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கை விட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ நான் வந்து நெய் நல்லா தடவினதுக்கப்புறமா கையில் தண்ணி விட்டுட்டு நல்லா தெளிச்சிருக்கேன். தெளிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. நம்ம வந்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு கெட்டியான ஒரு பதத்துக்கு நம்ம வந்து இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் மாவுல வந்து நல்லா கெட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே நான் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். நான் போட மறந்துட்டேன். நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கண்டிப்பாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம காரம் அப்புறம் மஞ்சள் தூள் எல்லாமே நம்ம போட்டிருக்கிறதுனால இது கூட நம்ம பெருங்காயமும் போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவும் பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு ஒரு ஸ்டேஜ் முந்தின ஸ்டேஜாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு வந்து ரஃப்பாக இருக்கணும். இப்போ பிசைஞ்சு நான் எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சுருவோம். பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். அப்படியே நான் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ஊறிடுச்சு. 10 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சாச்சு. இதை நல்லா ஒரு மெசா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பால்ஸாக எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சிக்குவோம். இப்போ இதை வந்து சப்பாத்தியாக போட்டுடுவோம். நான் வந்து மாவு கொஞ்சம் பெரிய மாவாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பால் வந்து பெரிய பாலாக எடுத்துட்டு நான் கொஞ்சம் ஒரு பெரிய சப்பாத்தியாக நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். நம்ம வந்து சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து
தேய்ச்சிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவு குண்டாக இருக்கிற மாதிரி தான் தேய்ச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டைமண்ட் ஷேப்பில் வேணுங்கிறதுனால நான் வந்து சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவேன். எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு 3-4 சப்பாத்திக்கு வந்து நம்ம இப்படி போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி டைமண்ட் கட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். சின்ன பீஸ் எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். அது நல்லா பொரிச்சு மேலே எழுப்பி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு மேலே எழுப்பி வந்துடுச்சு. அதனால இதை எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம். இந்த நம்ம வச்சிருக்கிற கடாய் வந்து ஃபுல்லாகிற அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்குவோம். நம்ம ஒன்று சேர்ந்துருந்தா கூட நமக்கு பொரியும் போது தனித்தனியாக நமக்கு வந்து லேயராக நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். அங்கங்கே நான் தள்ளி போட்டிருக்கேன். போட்ட உடனே நம்ம வந்து கரண்டியை வச்சு நம்ம வந்து பொரிக்க வைக்கக்கூடாது. கொஞ்சம் நமக்கு நல்ல பொரிஞ்சு வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம கரண்டி எடுத்து அப்படியே நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு ஒரு பக்கம் நல்ல சிவப்பாக வந்துச்சு. அப்படியே நான் வந்து திருப்பி போட்டுடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் செய்கிற மாதிரியான ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டாகவும் இருக்கட்டும், ஸ்நாக்ஸாகவும் இருக்கட்டும், ரொம்பவே சிம்பிளாக நம்ம செய்கிற மாதிரியான ரெசிபிஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதே போல் இதுவும் அப்படி தான் குக்கடாகவும் ரொம்ப சிம்பிளாக பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு பொரிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து நான் முழுக்க கோதுமை மாவு மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். இதே இது மைதா மாவுலேயும் செய்யலாம். ஆனால் நமக்கு மைதா மாவை விட கோதுமை மாவில் செஞ்சோன்னா ரொம்பவே ஹெல்த்திங்கிறதுனால நான் முழுக்க கோதுமை மாவு மட்டும் போட்டு நான் செஞ்சுருக்கேன். இப்போ நமக்கு நல்ல செவந்து வந்துச்சு. இதை அப்படியே நான் வந்து எண்ணெயை வடிய வச்சுட்டு நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடி கரண்டி எடுத்துட்டு அதில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். நமக்கு எண்ணெய் எல்லாமே நமக்கு வடிஞ்சு வந்துடும். நம்ம வந்து அடுத்ததும் சேர்த்துருவோம். ஒன்னோட ஒன்று ஒட்டினா கூட நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா நமக்கு பொரிஞ்சு வரும்போது அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். செய்யறதும் ரொம்பவே சிம்பிள் தான். நான் வந்து காரம் கூட கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு. அப்படியே நான் வந்து இதை திருப்பி போட்டுடுறேன். மறுபக்கமும் நமக்கு நல்ல செவந்து இந்த அளவுக்கு வரணும். அப்போதான் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு இது வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. அப்படியே எடுத்துடுறேன். நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுனால ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்ல கேப் விட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நல்ல பெருசாக நல்லா விரிஞ்சு வரும். நம்ம மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் பொரிஞ்சிருக்கும், ஒரு பக்கம் பொரியாமல் கூட இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 4-5 தடவையாக நான் வந்து போட்டு எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன்.
அதனால நீங்களும் போடும்போது கொஞ்சம் குறைவாகவே போடுங்க. அப்போதான் நல்லா நமக்கு வந்து பெருசு பெருசாக நமக்கு கிடைக்கும். அப்படியே நான் வந்து மெதுவாக திருப்பி போட்டுடுறேன். இந்த அளவுக்கு நமக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் நமக்கு வந்து அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு ஒரு 15 to 20 டேஸ் முடிய நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம இப்போ எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 20 டேஸ்க்கு நமக்கு நல்ல கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு 2 பக்கமும் நல்ல செவந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நான் நல்லா எண்ணெயெல்லாம் வடிய வச்சுட்டு மாற்றிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய துக்கடா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 1 கப் கோதுமை மாவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குது அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த 4 விதமான தீபாவளி ரெசிபிஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.